Daily. Taste the Daily. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம், அந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த 74வது பிறந்தநாள், அந்த பிறந்த நாளை முன்னிட்டு பாடல் தான் அந்த சிட்டுக்கு வைப் அப்படிங்கிற பேர் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுக்கான இசை அல்லது மற்ற அம்சங்களை விட ரஜினியினுடைய அந்த நடனம், அவர் இந்த வயசுல அவர் ஆடின அந்த டான்ஸை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க. இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் காட்டிட்டாரு. திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம், அந்த படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த 74வது பிறந்தநாள், அந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பாடலை அவருக்கு பிறந்தநாள் பரிசாக படக்குழு வெளியிட்டிருக்கு. அந்த பாடல் தான் அந்த சிட்டுக்கு வைப் அப்படிங்கிற பேர் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு டிஆர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் வாயாலே மியூசிக் போட்டிருப்பார், ஒரு பீட்டு. அதை இந்த பாட்டுக்கான பின்னணியை பயன்படுத்தியிருக்காரு இசையமைப்பாளர் அனிருத். அது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக தெரிஞ்சது. பெரிய வரவேற்பு அந்த பாட்டுக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பாக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுக்கான இசை அல்லது மற்ற அம்சங்களை விட ரஜினியினுடைய அந்த நடனம், அவர் இந்த வயசுல அவர் ஆடின அந்த டான்ஸை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க. எப்படி இந்த மனிதர் இந்த வயதில் பலரால் நடக்க கூட முடியாது, ஆனால் இவ்வளவு எனர்ஜியோட ஒரு டான்ஸை போட்டிருக்காரு. அதுவும் அவர் தனியாகவே டான்ஸ் பண்ணுவார். அது கூட்டமாக இல்லாமல் அது ஆரம்பத்தில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணியிருப்பார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக எல்லாரும் பார்க்குறாங்க. இதனால் இந்த படத்துக்கு இப்போவே பெரிய எதிர்பார்ப்பு எகிரிடுச்சு. ஏன்னா தமிழில் மிகப்பெரிய ஒரு வசூல் இலக்கை இன்னும் தொட வேண்டிய படங்கள் அப்படின்னு எதிர்பார்த்த பல படங்கள் அப்படி செய்யாமல் போயிடுச்சு. அந்த அந்த ஏக்கத்தை இந்த படம் நிச்சயமா பூர்த்தி பண்ணும் அப்படின்னு எல்லோருமே நம்பிக்கையா சொல்ற அளவுக்கு இந்த படத்தினுடைய அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டுக்கான வரவேற்பும் அப்படி இருக்கு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 2 நாட்கள்ல கிட்டத்தட்ட 10 மில்லியன் பார்வைகளை பெற்றிருக்கு. இது அந்த படத்தோட ப்ராப்பரான டீசர் கிடையாது, ட்ரெய்லர் கிடையாது, அல்லது ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட், ஒரு 20 செகண்ட் நீடிக்கிற ஒரு பாடல் காட்சியினுடைய தொடக்கம், அவ்வளவுதான். அதுல இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் காட்டிட்டாரு. அவர் மேல அந்த லியோ படத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு டவுன் இருந்தது அவருக்கு. அதை இந்த படம் பல மடங்கு பெரிதாக்கி காட்டும், அதாவது அவருடைய இமேஜை இன்னும் பல மடங்கு உயர்த்தும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. குறிப்பா திரையரங்க அந்த உரிமையாளர்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரணும். ஏன்னா கடந்த ஆண்டு ஒரு 2-3 படங்கள் தான் பெரிய அளவுக்கு போச்சு. அதன் பிறகு இப்போ பார்த்தா பெருசாக படமே இல்லாத ஒரு சூழல். ஒரு படம் பெருசாக போகுது, ஆனால் அது தமிழ் படம் கிடையாது. அது தமிழ்நாட்டிலே சரியாக போகல, மற்ற வெளி மாநிலங்களில் தான் போகுது. புஷ்பா 2. அதனால் ஒரு தமிழ் படம், அதுவும் சூப்பர் ஸ்டாரோட படம், நல்ல பெரிய அளவுக்கு அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ கூலி இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்புல போயிட்டு இருக்கு. ராஜஸ்தான் மாநில ஜெய்ப்பூர்ல ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டமா மீண்டும் ஹைதராபாத் அல்லது சென்னையில் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. வருகிற பிப்ரவரி இறுதிக்குள்ள இந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இப்போ கூலி படத்தினுடைய அப்டேட். கூலி படம் பத்தி இன்னொரு அப்டேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அமீர் கான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஜினியோடு இணைகிறார். அது குறித்த அதிகாரப்பூர்வமான செய்தியை சன் பிக்சர்ஸ் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்க. அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை அவங்க மறைச்சி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனால் அந்த ஜெய்ப்பூர் படப்பிடிப்பில் அமீர் கான் ரஜினிகாந்த் தொடர்பான காட்சிகள் படமாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதில் ரஜினியோட அமீர் கான் இருப்பது போன்ற படங்களும் கூட வெளியாச்சு. ஒரு சிலர் அந்த படம் உண்மையானதல்ல, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த படத்தில் ஆமீர் கான் இருப்பது உறுதி அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கு. ரஜினி,
ரஜினியை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுன், இப்போ வந்து ஆமீர் கான், இப்படி வந்து நிறைய பெரிய நடிகர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லோருக்குமே எல்லோருடைய வேடங்களையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் அந்த திரைக்கதை இருக்கும் அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு. அதனால இந்த படம் ஒரு கமர்ஷியல்ல மட்டும் இல்ல, மற்ற அனைத்து வகையிலும் வந்து ரசிகர்கள் திருப்திப்படுத்துற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இப்ப ஏற்பட்டிருக்கு. அதிலும் இந்த சிக்கிட்டு வைப் அந்த பாட்டு அது உருவாக்கப்பட்ட விதம் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா லோகேஷ் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நம்ம யாரும் பார்க்காத ஒரு ரஜினி படம், ஒரு புது ரஜினியை வந்து அந்த படத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த பிறந்தநாள் ரஜினிக்கு இந்த 74வது பிறந்த நாள்ல ரசிகர்களால் தரப்பட்ட இன்னொரு பரிசு என்னன்னா, இந்த தளபதி ரீ-ரிலீஸுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற வரவேற்பு. தளபதி படம் வந்து ரசிகர்களுக்கு புதுசு இல்ல. 33 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து. இந்த 33 ஆண்டுகளில் பல 100 முறை பார்த்திருப்பாங்க நிறைய தீவிர ரசிகர்கள். மற்றவர்கள் வந்து ஒரு 10 வாட்டியாவது பார்த்திருப்பாங்க. ஏன்னா, அப்படி பார்க்கிற சந்தர்ப்பங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா, தியேட்டர்லயும் பார்த்தோம், டிவியில பார்த்துருப்பாங்க, ஓடிடியில பார்த்துருப்பாங்க, அல்லது ரீ-ரிலீஸ் பலமுறை நடந்திருக்கு அந்த படத்துக்கு. ஆனா, அப்பல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு இப்போ வந்து இந்த ஆண்டு இந்த படத்துக்கு ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு. படம் வந்து 11ஆம் தேதி டிசம்பர் 11ஆம் தேதி நைட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. எப்படி முதலா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நள்ளிரவு காட்சி நடந்ததோ அதே போல இந்த மறு வெளியீட்டிலும் கூட நள்ளிரவு காட்சி நடந்தது. இந்த நள்ளிரவு காட்சியை ரசிகர்கள் கொண்டாடிய விதம் பார்த்து எல்லாருமே வந்து மிரண்டு போனாங்க. ஒரு ரீ-ரிலீஸ்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தளபதி ரிலீஸ் அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அது மிகையல்ல. பல அரங்குகள் ஒரு உற்சாக நடனம் ஆடுகிற ஒரு அரங்கமா மாறிடுச்சு. மக்கள் வந்து கூடவே இந்த படத்துல ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பாட்டை வந்து இவங்களும் கூடவே பாடுறாங்க, ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து பல காலமாச்சு திரையரங்குல. ஒரு புது படத்துக்கு கூட இந்த மாதிரியான ஒரு வரவேற்போ அல்லது ஒரு உற்சாகமோ ரசிகர்கள்கிட்ட நான் பார்க்கல. இந்த படத்துக்கு அப்படி நடந்தது. அதே போல இந்த படம் ரிலீஸ் ஆன அதே வாரத்தில் ஒரு 3 புதிய படங்கள் வெளியாகின. அந்த புதிய படங்களை விட அதிகமான டிக்கெட் சேல்ஸ் எதுன்னா இந்த தளபதிக்கு தான் நடந்தது. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 85,000 டிக்கெட்டுகள் வித்திருக்கு இந்த படம். 4 நாட்கள் தான் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. 85,000 டிக்கெட் விரைவில் அந்த 1,00,000 அப்படிங்கிற இலக்கத்தோட போகுது. 1,00,000 டிக்கெட் விற்றா நீங்கள் யோசிச்சு பாருங்க அது என்ன மதிப்பு அல்லது அது என்ன வருவாய் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மறு வெளியீடாக வந்த ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வருமானமாக கிடைச்சதா சொல்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது படத்துக்கு கூட அவ்வளோ வசூல் வர்றதில்ல. முதல் நாள் முதல் காட்சி வெறும் 10 பேரோட ஓடுகிற புது படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த படம் அப்படி இல்லாமல் இன்று திங்கட்கிழமை, நான் அந்த வீடியோ பேசுகிற நாள் திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு தேட்டர் ஹவுஸ்ஃபுல், கோயம்புத்தூரில் ஒரு தேட்டர் ஹவுஸ்ஃபுல், சென்னையில் முக்கியமான ஒரு திரையரங்கம் அதில் வந்து ஹவுஸ்ஃபுல். இப்படி வந்து நிலைமை தொடருது. ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் ஓட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த மறு வெளியீட்டை அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது போகிற போக்க பார்த்தா இந்த வார இறுதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இந்த கடந்த 20 ஆண்டுகளில் புதிதாக உருவான ரசிகர்கள், அவங்களுக்கு அவங்க உலகமே தனி. அந்த பசங்க உலகமே தனி. அவங்க எதை விரும்புகிறாங்க எதை விரும்புகிறேன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த பசங்க இந்த தளபதி படத்தை கொண்டாடுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் தேட்டரில் இந்த படத்துக்கு, பாட்டுக்கு, அதில் வர்ற வசனத்துக்கு, சோகமா ஒரு இசை வருது, அந்த அந்த இசைக்கு கூட வந்து அவங்க பாட்டு போடுறாங்க, டான்ஸ் போடுறாங்க. அந்த அளவு மிகுந்த உற்சாகத்தை தந்த படமா தளபதி வந்து போய்கிட்டு இருக்கு. இது அந்த படத்தை வெளியிட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கே வந்து ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா படத்தை வெளியிட்டது ஐசரி கணேஷ் அவருடைய நிறுவனம் தான் வெளியிட்டிருக்கு. அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்தை இந்த மறு வெளியீட்டில் தளபதி கொடுத்துருக்கு. தளபதி ரிலீஸ்லயும் அது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண இண்டஸ்ட்ரி ஹிட் படம். இந்த மறு வெளியீட்டிலும் அது இதுவரை எந்த படத்துக்கும் கிடைக்காத அளவுக்கு வரவேற்பு வசூலையும் குவிச்சிருக்கு. மற்ற படங்கள் நிறைய போன வருஷம்லாம் நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த படத்துக்கு இவ்வளோ வசூல், அந்த படத்துக்கு அவ்வளோ வசூல்னு அடிச்சு விட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே மறு வெளியீட்டில் மிகப்பெரிய வசூலை குவித்திருக்கிற படம்னா அது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினியின் பாபா, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற தளபதி தான் அப்படிங்கிறதுல எந்த
ஒரு மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது.